ஈரோடு மாவட்டம் விளக்கேத்தி அருகே நகைக்காக முதிய தம்பதி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 3 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளரிடம் கேட்கலாம். வணக்கம். ஈரோடு மாவட்டத்தில் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்றுக்கிட்டே இருக்கு. இதுல இப்போ ஒரு முன்னேற்றமா 3 பேரை பிடித்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், ஈரோடு மாவட்டம் மட்டுமில்லாது கொங்கு மண்டலத்தையே மிகப்பெரிய அச்சத்தில் ஆழ்த்தக்கூடிய சம்பவம் தான். தோட்டத்து வீடுகளில் தனியாக வசிக்கக்கூடிய வயதான தம்பதியினரை கொலை செஞ்சு அவங்களுடைய நகைகள் பணங்கள் கொள்ளையடிக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்கதையாக இருந்தது. அந்த சம்பவத்தில் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பது காவல்துறையிற்கு பெரிய சவால் இருந்தது. அந்த வகையில் தான் கடந்த மே மாதம் 1ஆம் தேதி சிவகிரி அடுத்திருக்கக்கூடிய விளக்கேத்தியில் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த ராமசாமி பாக்கியம்மாள் தம்பதியினர் தனது மகனுடைய அழைப்பினை ஏற்காத தந்தையினரை குறித்து உறவினர் மூலமாக சென்று பார்க்கும்பொழுது வீட்டில் பாக்கியம்மாள் ராமசாமி இருவருமே கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு உடல் அழுகிய நிலையில் கிடந்தது. இது தொடர்பாக அன்றைய தினமே கோவை சரக ஐஜி செந்தில்குமார், டிஐஜி சசிமோகன், எஸ்பி சுஜாதா உள்ளிட்டோர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொண்டனர். சம்பவம் என்பது ஏற்கனவே பல்லடத்தில் இதுபோன்ற சம்பவம் நடைபெற்றிருப்பதால் இந்த சம்பவத்தை தொடர்ந்து தீவிரமாக கண்காணித்து வந்திருந்தனர். காவல்துறையினர் தரப்பில் முதற்கட்டமாக 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து 10, 12 என மொத்தம் 12 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அந்த சுற்றுவட்டார பகுதியில் அனைத்து பகுதியிலுமே பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள், அந்த வழியாக சென்றிருந்த நபர்கள் குறித்து விவரங்கள் சேகரிக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அது மட்டுமல்லாது ஈரோடு மாவட்ட காவல்துறையினர் இணைந்து நீலகிரி, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த காவல்துறையினர் உதவியுடன் பெருந்துறை காவல் உட்கோட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் குறிப்பாக வாய்க்கால் கரையோரம் இருக்கக்கூடிய தோட்டத்து வீடுகளில் தனியாக வசித்து வரக்கூடிய வயதான தம்பதியினர் குறித்து கணக்கெடுக்கும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வந்தது. அது மட்டுமல்லாது காவல்துறையினர் இரவு நேரங்களில் துப்பாக்கி ஏந்தியபடி 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களில் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். இருப்பினும் இந்த சம்பவம், அதாவது 1ஆம் தேதி 2 உடல்களும் கண்டெடுக்கப்பட்டிருந்தாலும் சம்பவம் என்பது 2 நாட்களுக்கு முன்பு நடைபெற்றிருக்கலாம் என்பதுதான் பிரேத பரிசோதனை கிடைக்கப்பட்டிருந்த தகவலாக இருந்தது. அந்த தகவலின் பேரில் மேலும் அவர்களின் தலையில் அடிக்கப்பட்டிருந்தது இரும்பு போன்ற ஆயுதம் அல்லது உருண்டை வடிவிலான கட்டையான ஆயுதம் என்பதும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் முழுமையாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாகவே காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டிருந்தனர். இந்த வகையில் நேற்றைய தினம் அந்த வழியாக சென்றிருக்கக்கூடிய நபர்கள் அனைவரையும் விசாரணை மேற்கொண்டிருந்த போது இருவரிடம் காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட போது அவர்கள் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் தகவல்களை தந்திருக்கின்றனர். தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட போது முதலில் இந்த சம்பவத்திற்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து காவல்துறையினர் கிடைக்கப்பட்ட விசாரணையின் தொடர்ந்துதான் மாதேஷ், ரமேஷ் மற்றும் அச்சியப்பன் ஆகிய 3வரும் இச்சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் மட்டுமல்லாது இதே போன்று பல்லடம் உள்ளிட்ட சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறார். இவர்கள் 3வரும் சேர்ந்து ஒரு தேங்காய் பறிக்கும் தென்னை மரத்தில் தேங்காய் பறிக்கும் தொழிலில் ஈடுபடுகின்றனர். அதாவது தோட்டத்துகளில் தனியாக இருக்கக்கூடிய முதியோர் தம்பதியினர் இருக்கிறது தெரிந்தால் அந்த வீடுகளில் போய் தேங்காய் பறிப்பது போன்ற ஈடுபட்டு தொடர்ந்து அவர்கள் எந்தெந்த நேரம் தனியாக இருப்பார்கள் என்பதை தொடர்ந்து கண்காணித்து அதன் மூலம் அவர்களை தனியாக இருக்கும்போது கொலை செய்து அவரிடம் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து காவல்துறையினருக்கு மிகப்பெரிய சவால்கள் இருந்தது தெரிய வந்தது. இதனடுத்து தற்போது 3வரையும் பிடித்து தற்போது கோவிச்செட்டிப்பாளையம் இருக்கக்கூடிய கடத்தூர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்கள் ஈரோடு மட்டுமல்லாது இதுவரை கண்டுபிடிக்கப்படாத பல்லடம் உள்ளிட்ட முக்கிய கொலை சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறது தற்போதைய தகவல்களில் தெரிய வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.